இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம். கோவிட் டைம்ல எல்லாமே முடங்கி போனப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எப்படி தம் பிசினஸ 10 மடங்கு பெருக்குனா அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ஆமா. அதுவும் இந்த ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு யுகத்துல இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். கண்டிப்பா. இப்போ ஏஐ நம்ம வேலைக்கு எதிரியா இல்ல நண்பனா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்கும் இருக்கு. இத தாண்டி சவால்களை எப்படி எதிர்கொள்வதுன்னு உங்களுக்காக இன்னைக்கு பிரிச்சு மெரிய போறோம். ம் இதுக்கெல்லாம் நம்ம கையில இருக்கிற தகவல் ஆதாரம் பாத்தீங்கன்னா, அசாட் எக்ஸ்பீரியன்சஸ் யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு டவுன்ஹால் நிகழ்வோட முழுமையான டிரான்ஸ்கிரிப்ட். கரெக்ட். இது ஏதோ ஒரு கம்பெனியோட மாதாந்திர அறிவிப்புகளை வாசிக்கிற சாதாரண மீட்டிங் கிடையாது. ஆமா, இந்த குறிப்புகள் நான் படிச்சப்போ எனக்கு ரொம்ப ஆழமா பதிமான விஷயம் என்னன்னா, இது ஒரு நிறுவனத்தோட தொலைநோக்கு பார்வையையும் அங்க இருக்கிற மக்களோட மனநிலை மாற்றத்தையும், அதாவது இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட ரொம்ப அழகா காட்டுது. சரி, இத கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். ரகுநாத் அப்படிங்கிற ஒருத்தரோட வளர்ச்சிய இந்த டவுன் ஹால்ல ரொம்ப முக்கியமா பேசுறாங்க. ஆமா, தமிழ்நாட்டை சேர்ந்த ரகுநாத் ஒரு ஏஎஸ் அப்படிங்கிற ஆரம்ப நிலையில இருந்து இப்போ ஏபிஓ அப்படிங்கிற ஒரு உயர்நிலைக்கு வளர்ந்திருக்கார். ஆமா, அவர் தன்னோட இலக்க 15 நாள்ல முடிக்கணும்னு பிளான் பண்ணி 25 நாள்ல வெற்றிகரமா முடிச்சிருக்காரு. இது சாதாரண விஷயமா தெரியலாம். ஆனா போன வருஷம் அவர்கிட்ட வெறும் 2 சென்டர்கள் தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 8 சென்டர்களை அவர் நிர்வகிக்கிறார். அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு 6 ஏபிஓக்களை உருவாக்க போறார். கம்பெனியோட சப்போர்ட் இருந்ததால அவர் நம்பிக்கைய விடல. இப்போ அவர் பழைய வேலைய விட 10 மடங்கு அதிக வருமானம் பாக்குறாரு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவரோட அன்றாட பழக்க வழக்கங்கள் தான். தினமும் காலையில எந்திரிக்கும் போது பழைய கவலைகளெல்லாம் மறந்துட்டு அன்றைய நாள ஒரு ஃப்ரெஷ் டேயா பாக்குறார். கரெக்ட். அது கூடவே நிறைய புத்தகங்கள் படிக்கிறாரு. அப்புறம் தினமும் தன்னை 1% மேம்படுத்திக் கொள்வது, அதாவது அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் விதியை ஃபாலோ பண்றார். அதாவது ஒரு மனிதன் தன்னோட கடந்த கால தவறுகளை சுமக்காம தினமும் 1% வளர்ச்சியை மட்டும் குறிவைக்கும் போது ஒரு 100 நாட்கள்ல அவர் முற்றிலும் புதிய மனிதரா மாறிடுறார். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த 1% வளர்ச்சிய நாம கூட்டு வட்டிக்கு, அதாவது அந்த காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டுக்கு ஒப்பிடலாமா? கண்டிப்பா ஒப்பிடலாம். அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஒன்னா சேரும்போது மிக பெரிய பலனை கொடுக்கும். பொறுப்புகளை ஏத்துக்கிறது தான் ஒரு சாதாரண மனுஷனை லீடரா மாத்துது. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. வெறும் நேர்மறையான மனநிலை மட்டும் போதுமா? இந்த 8 சென்டர்களை நிர்வகிக்க ஒரு முறையான சிஸ்டம், அதாவது ஒரு வலுவான கட்டமைப்பு தேவையில்லையா? நீங்க கேக்குறது ரொம்ப சரியான கேள்வி. மனநிலை அப்படிங்கிறது வெறும் தொடக்க புள்ளி மட்டும்தான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பிசினஸ் ஆட்டோ பைலட்ல ஓட வைக்க ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் கண்டிப்பா வேணும். ஆமா, அந்த சிஸ்டம் இருந்தாதான் அடுத்தடுத்த சென்டர்களை ஈஸியா திறக்க முடியும். இப்போ ஒசூர் பகுதியில அவரோட குழுல 70 முதல் 80% பேர் இன்ஜினியர்கள்னு சொல்றாங்க. கரெக்ட். ஒரே மாதிரியான பின்பலம் உள்ளவங்க. ஆனா இப்ப ரகுநாத் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாரு. அவரும் அவரோட மனைவி அப்புறம் விமல் எல்லாம் சேர்ந்து பிரத்யேகமா பெண்களுக்கான ஒரு பிசினஸ் கம்யூனிட்டியை உருவாக்க போறாங்க. ஓ, இது ஒரு நல்ல மூவ். அது மட்டும் இல்லாம கிடைக்கிற வருமானத்தை பங்குச்சந்தை அப்புறம் இசைத்துறைன்னு பல இடங்கள்ல முதலீடு செய்ய போறார். அவருக்கு ரொம்ப நீண்ட கால ஒரு தொழில் முனைவோர் பார்வை இருக்கு. ஆமா, இந்த தகவல் ஏன் உங்க பிசினஸுக்கு முக்கியம்னு பாத்தீங்கன்னா, எப்போதுமே ஒரே மாதிரியான நபர்களை மட்டும் நம்பி இருக்க கூடாது. பெண்களையும் உள்ளே கொண்டு வரும்போது அது ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் கொடுக்கும். அதாவது பல மடங்கு வளர்ச்சி. பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு பல வழி நெடுஞ்சாலை மாதிரி. இத்தனை நாளா ஒரு வழியில மட்டுமே பயணம் செய்தவங்க இப்போ மற்ற பாதைகளையும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த டைவர்சிஃபிகேஷன் தான் பிசினஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பங்குச்சந்தை, இசைத்துறைன்னு முற்றிலும் சம்பந்தமே இல்லாத துறைகள்ல முதலீடு செய்யறது அவங்களோட தற்போதைய மைய பிசினஸ்ல கவனத்தை சிதறடிக்காதா? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணும். ஆனா மைய பிசினஸ ஒரு சிஸ்டம் மூலமா ஆட்டோ பைலட்ல வச்சுட்டு உபரி வருமானத்தை மட்டும் மற்ற துறைகள்ல முதலீடு செய்யறது கவனச்சிதறல் கிடையாது. அது ஒரு பாதுகாப்பான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதுவும் சரிதான். இப்போ இந்த பிசினஸ விரிவுபடுத்துறது பத்தி பேசும்போது தொழில்நுட்பம் அதை எப்படி சாத்தியமாக்குதுன்னு சிஇஓ ரோஷன் சிங் பிஷ்ட் சொல்லியிருக்கார். ஆமா, டிஜிட்டல் வளர்ச்சி பத்தி அவர் சொன்ன தரவுகள் ரொம்பவே பிரமிப்பா இருக்கு. பிசினஸ் தொடங்குறதுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. அவர் கேஎஃப்சி கடையா 60 வயசுல தொடங்கின உதாரணத்தை சொல்றார். அது போலவே இந்த ஜென்சி தலைமுறையினருக்கு ஏஐ தொழில்நுட்பம் ஒரு மிகப்பெரிய சவால். ஆனா அதே சமயம் அது ஒரு பெரிய வாய்ப்பும் கூட. கண்டிப்பா.
15 வருஷத்துக்கு முன்னாடி மொகாலில வெறும் 300 சதுர அடி அறையில 100 பொருட்களோட ஒரே ஒரு பின்கோடை மட்டுமே கவனிச்சிட்டு இருந்த நிறுவனம் அது. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா 3000க்கும் மேற்பட்ட பொருட்களோட 26,000 பின்கோடுகள்ல தங்களோட சேவையை விரிவுபடுத்தியிருக்காங்க. இதுதான் தொழில்நுட்பத்தோட பவர். சமூக வலைத்தளங்களோட சக்தியையும் அவர் ரொம்ப அழகா விளக்குறாரு. இப்ப ஃபேஸ்புக் மெட்டா தளங்கள்ல தினமும் 320 கோடி மக்கள் வராங்க. வாவ், 320 கோடி பேரா? இதத்தான் ஒரு 320 கோடி பேர் அமர்ந்திருக்கும் ஒரு பெரிய அறைன்னு ஒப்பிடுறார் போல. ஆமா, இந்த சமூக வலைத்தளங்களை மக்கள் வெறும் நேர விரயத்துக்காக பயன்படுத்தாம கண்டென்ட் உருவாக்க பயன்படுத்தணும்னு சொல்றாரு. கரெக்ட். அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு யானை மாதிரி ரொம்ப மெதுவா செயல்படாம சிறுத்தை மாதிரி அதிவேகமா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். இதுல ஏஐக்கும் மனித உணர்வுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏஐ கண்டென்ட் உருவாக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஆனா ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குறதுக்கு தேவையான அந்த உணர்வு, அதாவது எமோஷன், அது எந்த இயந்திரத்துக்கும் கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி கம்யூனிட்டி பிசினஸ்க்கு எப்போதுமே மதிப்பு இருக்கும். இதை நான் இப்படி பார்க்கறேன், ஏஐ அப்படிங்கிறது ஒரு புல்டோசர் மாதிரி. ஒன்னு நீங்க அதை ஓட்ட கத்துக்கணும், இல்லை என்றால் அது உங்க மேல ஏறி மிதிச்சுட்டு போயிடும். ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. நாம அதை கருவியா பயன்படுத்தணும். ஆனா எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. ஏஐக்கு உணர்வுகள் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா நாளைக்கு அது மனிதர்களைப் போலவே ரொம்ப தத்ரூபமா உணர்ச்சிகரமா பேச பழகிடுச்சுன்னா இந்த கம்யூனிட்டி பிசினஸோட எதிர்காலம் என்னவாகும்? என்னதான் ஏஐ உணர்ச்சிகளமா பேச பழகினாலும் ஒரு நிஜமான மனிதன் கஷ்டப்பட்டு ஒரு சர்க்கிளை சந்திச்சு அதிலிருந்து மீண்டும் சொல்ற அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அந்த நம்பகத்தன்மை ஏஐக்கு வரவே வராது. மனிதர்கள் எப்போதுமே இன்னொரு மனிதனைத்தான் தேடுவாங்கன்னு சொல்றீங்க. அந்த சர்க்கிள் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சஞ்சல் அப்படிங்கிறவர் கேட்ட ஒரு கேள்விக்கு ரோஷன் அளித்த பதில் இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆமா, இவ்வளோ பெரிய வளர்ச்சியும் தொழில்நுட்பமும் இருந்தாலும் எந்த ஒரு பிசினஸ்லயும் வீழ்ச்சிகள் வரது சகஜம்தான். அதிலிருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கு அவர் அதானியோட உதாரணத்தை சொல்றாரு. அதானி ஒரு கட்டத்துல $50 பில்லியன் சொத்து மதிப்போட இந்தியாவின் முதல் பணக்காரரா இருந்தார். ஆமா, ஆனா அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு $100 பில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சார். ஆனாலும் அவர் முடங்கி போகல, திரும்பவும் மீண்டு வந்தார். வீழ்ச்சிகள் ஏன் வந்துச்சு அப்படிங்கறத ஆராய்ந்துட்டு அங்கே உட்காந்துடாம அதிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் நாம வெளியே வரோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். இதுல மக்கள் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா அவங்களோட இலக்குகளை தப்பா நிர்ணயிக்கிறது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன் செட்டிங். ஆமா, எல்லாரும் குறுக்க காலத்துல, அதாவது ஒரு வருஷத்துல நிறைய சாதிக்கணும்னு ரொம்ப அதீதமா கற்பனை பண்றாங்க. ஆனா நீண்ட கால வளர்ச்சிய குறைச்சு மதிப்பிடுறாங்க. அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் சொல்றார். எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணும்னு ஆசைப்படுறவங்க முதல்ல தாங்கள் எங்க நிற்கிறோம் அப்படிங்கறதே உணர்வதில்லை. கரெக்ட். வெறும் 3 கிலோமீட்டர் தூரம் இருக்கிற துங்கநாத் மலை ஏறுறதுக்கே பலருக்கு மூச்சு வாங்கும். அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே எவரெஸ்ட்னு நினைக்கிறது தான் பல ஏமாற்றங்களுக்கு காரணம். அதனாலதான் பெரிய படத்தை இதோடு இணைச்சு பார்க்கணும். ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு சாதாரண பணியாளருக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு அந்த பொறுப்புணர்வு தான். நிறுவனத்தோட முக்கிய கொள்கையே பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் அப்படிங்கிறது தான். பொறுப்பை ஏற்க விரும்பாதவங்கள ஒரு கடுமையான சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆமா, உழைப்பாளர் தினமான மே 1ஆம் தேதி அன்னைக்கு பலருக்கும் லீவ் இருந்தாலும் சிஇஓ ரோஷன் ஆபீஸ்க்கு வேலை செய்யறார். அதுதான் அந்த பொறுப்புணர்வுக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஆனா இங்க நான் ஒரு மாற்று சிந்தனையை முன்வைக்கிறேன். சுதந்திரம், பொறுப்பு அப்படிங்கிறது ஒரே நாணயத்தோட இரு பக்கங்கள் மாதிரி. சரி. ஆனா பொறுப்பு எடுக்காத ஒருவரை ஒரு கடுமையான சிஸ்டம் கொண்ட கட்டாயப்படுத்தி வைப்பது அந்த தொழில் முனைவோர் அப்படிங்கிற சுதந்திரமான தத்துவத்துக்கு எதிரானது இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது அது அப்படித்தான் தோணும். ஆனா பொறுப்பெடுக்க தெரியாதவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு ட்ரெய்னிங் கிரவுண்ட் மாதிரி இந்த சிஸ்டம் தேவை. அந்த கடுமையான சிஸ்டம் தான் அவங்களுக்கு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கும். ஓ, அதாவது அது ஒரு தற்காலிகமான வழிகாட்டுதல்னு சொல்றீங்க. சரி, இப்போ இந்த பொறுப்புணர்வு அப்படிங்கிறது தனி மனிதனுக்கு மட்டும்தானா? நிறுவனத்தோட முக்கிய அறிவிப்புகளை பார்த்தா நிர்வாகத்துக்கும் இது பொருந்தது. கண்டிப்பா. ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா 40 புதிய ஏஎஸ் அப்புறம் 2 புதிய ஏபிஓக்கள் பதவி உயர்வு பெற்றிருக்காங்க.
ஆமா, 19,250 பார்ட்னர்கள் 30 வெவ்வேறு நிகழ்வுகள்ல பங்கேற்றிருக்காங்க. வெளிநாட்டு பயணங்களுக்காக ஒரு அசாட் எக்ஸ்ப்ளோரர் ஃபண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு சைக்கிளுக்கும் 5000 ரூபாய் கூடுதல் வருமானம் ஈட்டும் வாய்ப்பு இதுல தரப்படுது. ஓபன் ரோட்ஸ் பயணத்துக்காக எல்லாரையும் பாஸ்போர்ட் தயாரா வச்சுக்க சொல்றாங்க. ஆனா சர்வதேச போர் சூழலால இது கொஞ்சம் தாமதமாகலான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நிர்வாக ரீதியான சில சிக்கல்களையும் ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காங்க. ஆமா, அரசாங்கத்தோட புதிய விதிகளின்படி ஏப்ரல் மாசம் முதல் பான் கார்டு நகலை இணைச்சு அதுல உள்ள பிறந்த தேதியை ரொம்ப சரியா பதிவு செய்யணுமாம். சின்ன தப்பு நடந்தாலும் பிடிக்கப்படுற டிடிஎஸ் வரி 2% நேரடியாக 20% அதிகரிக்கும்னு எச்சரிச்சிருக்காங்க. இதான் ரொம்ப முக்கியம். சிறு தவறுகள் எப்படி 18% கூடுதல் வரி இழப்பை ஏற்படுத்தும்னு யதார்த்தத்தை உணர்த்தியிருக்காங்க. இது தவிர தயாரிப்புகள்ல சில மாற்றங்கள் நடக்குது. ஃபேஷன் பொருட்கள் விற்பனை தான் அவங்களோட 95% பங்கு. ஆமா, அதுல சப்ளை செயின் அப்புறம் பின்னணியில சில அடிப்படை மாற்றங்கள் நடப்பதால மே மாசத்துல சில பொருட்களோட இருப்பு குறையலாம்னு ரொம்ப வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. ஆனா இது அடுத்த 5-6 மாசங்கள்ல மிகப்பெரிய பலனை தரும்னு சொல்றாங்க. இந்த மே மாச பொருட்கள் பற்றாக்குறைய நான் நம்ம வீட்டு சமையலறையை இடிச்சு புதுசா கட்டுறதோட ஒப்பிடுறேன். வாவ், சூப்பர் உதாரணம். அது எப்படி? அதாவது சில நாட்கள் வெளியே சாப்பிட வேண்டியிருக்கும், கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனா அடுத்த 10 வருஷங்களுக்கு ஒரு ரொம்ப சிறப்பான சமையலறை கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். கரெக்ட். ஒரு நீண்டகால லாபத்துக்காக குறுகிய கால அசௌகரியங்களை ஒரு நிறுவனம் எப்படி தன் மக்களிடம் வெளிப்படையா தெரிவிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, ஆனாலும் இந்த இடைவெளியில வாடிக்கையாளர்களை தக்க வைக்க அவங்க கிட்ட இத தெளிவா கம்யூனிகேட் பண்ண வேண்டியது அவசியம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. சரி, இன்னைக்கு நாம அலசின விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்லிடலாம். ரகுநாத்தோட 1% முன்னேற்ற விதி, அப்புறம் ஏஐய எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறது, வீழ்ச்சிகள்ல இருந்து மீண்டு வர்றது பத்தி பார்த்தோம். கூடவே நீண்டகால பார்வைக்காக குறுகிய கால சவால்களை ஏத்துக்கிறது எப்படின்னு ரொம்ப ஆழமா அலசினோம். ஆமா, இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுடைய நிஜ வாழ்க்கையில உங்க பிசினஸ்ல கண்டிப்பா பயன்படும்னு நம்புறேன். கடைசியா இது எல்லாம் படிக்கும்போது எனக்கு தோன்றிய ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏஐ தொழில்நுட்பம் எதிர்காலத்துல லாஜிஸ்டிக்ஸ், கண்டென்ட் உருவாக்கம் மாதிரி கடினமான வேலைகளை முழுமையா எடுத்துக்கிட்டா என்ன ஆகும்? மனிதர்கள் வெறும் உணர்வுகளை பகிர்வது அப்புறம் நம்பிக்கையை உருவாக்குவது ஆகியவற்றை மட்டுமே தங்களோட முழுநேர பிசினஸா செய்யற ஒரு புதிய ஹைபிரிட் பிசினஸ் மாடல் அடுத்த 10 ஆண்டுகள்ல உருவான எப்படி இருக்கும்? இதை நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ரொம்பவே சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இது. தொழில்நுட்பம் வளர வளர மனித உணர்வுகளுக்கு தான் மார்க்கெட்ல அதிக டிமாண்ட் வரப்போகுது. ரொம்ப உற்சாகமான ஒரு ஆழமான அலசலா இது அமைஞ்சது. மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். பாய்.